சாய்ராம், உணவே மருந்து. வாங்க இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ வெள்ளை ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, முந்திரி பருப்பு 50, திராட்சை 50, பாதாம் பருப்பு 50, டால்டா 50, ஏலக்காய் 2 டீஸ்பூன், தேவையான அளவு தண்ணி. வாங்க செய்ய போகலாம். 1/2 கிலோ சர்க்கரை நம்ம குண்டாவில் போட்டுட்டு ஒரு 300 மில்லி தண்ணி, அளவான தண்ணி ஊற்றிக்கிறது. 300 மில்லி அடுப்பில் வச்சு குலோப்ஜானுக்கு பாவு காய்ச்சலை விட அதே மாதிரி நம்ம காய்ச்சணும். சர்க்கரையெல்லாம் கலங்கிடணும்னு சொன்ன மாதிரி நல்ல ஒரு 10 கொதி வந்தாலே பாருங்கள், இதே அளவுக்கு நம்ம எடுத்து இறக்கி வச்சிடலாம். அடுத்தது வடைச்சட்டியில் அடுப்பு வச்சு நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் பாதாம் பருப்பையும் போட்டு அது பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்து அது கூட திராட்சையும் போட்டுருங்க. ரெண்டும் ஒன்று சொன்ன மாதிரி வறுத்து எடுத்து எல்லாம் தட்டில் தனியாக வச்சுக்கலாம். ரவையை நம்ம இப்போ வறுக்கலாம். அதே நெய்யில் நீங்கள் டால்டா இருக்குதுல்ல, அதை எடுத்து 50 கிராம் நீங்கள் போட்டுறணும். போட்டுட்டு நல்லா அதெல்லாம் சூடாகி உருகின முன்னால் மறுபடியும் ஒரு 50 மில்லி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இந்த இருக்கிற 1/2 கிலோ ரவையும் போட்டு சிம்மிலேயே வச்சு செவக்க வறுக்கணும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா ரவையெல்லாம் தீஞ்ச மாதிரி ஆயிரும். வருங்க, இதே மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வறுத்தா போதும். நம்ம ஏலக்காய் தூள் போட்டுட்டோம். போட்டுட்டு எசன்ஸு ஒரு 4-5 சொட்டு போட்டு அதையும் நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்த பின்னால் நாம் வறுத்து வச்ச திராட்சை, முந்திரி, பாதாம் பருப்பையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே வச்சு நீங்கள் கிளறி விடணும். ஒன்று சொன்ன மாதிரி கிளறினால ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டு லேசாக கொஞ்சம் ஆறுன பின்னால் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்சம் இது ஆறட்டு பாருங்கள், எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி ஒரே மாதிரி நம்ம வறுத்துருக்குறோம். கொஞ்சம் லேசாக அதை தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுக்க ஜீராவை இதில் ஊற்றி உருண்டை பிடிக்கிறோம். இது நல்லா இப்படி செஞ்சிங்கன்னா ரவா லட்டு நல்லா மெதுன்னு இருக்குது. நீங்கள் அதுலேயே சர்க்கரை போட்டு எல்லாம் பால் பட்டுதுன்னா சீக்கிரம் உங்களுக்கு எறக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஜீராவிலேயே ஊறி நம்ம பிடிக்கிறதுனால நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். ஜீராவும் வெதுன்னு இருக்குது, ரவையும் நம்ம வறுத்தது கொஞ்சம் வெதுன்னு ஆறின பின்னால் ரெண்டையும் ஊற்றி நீங்கள் சூட்டோடு பிடிச்சிங்கனாத்தான் உருண்டை வரும். ஆறுச்சுன்னா அந்த இதெல்லாம் சேராது ரவை. இதே மாதிரி நீங்கள் பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சிங்கன்னா ஜீராவெல்லாம் அதில் இஞ்சிக்கு ஊறினதுனால சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.